குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 மாசி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம் படி அர்த்தாஷ்டம சனி விலகுது. அப்போது இவ்வளோ நாளில் தலை திருகி ஓடிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலே விட்டுட்டு வேறு தொழிலுக்கே போயிருப்பீங்க. அவ்வளோ அதாவது வேறு தொழில் போயிருப்பீங்கன்னு கூட சொல்ல முடியாது. வீட்டில் உட்காந்துருப்பீங்க. எல்லாமே நினச்ச காரியங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருக்கும். குடும்பத்தில் பெற்றவங்களை தள்ளி இருக்கிறது அப்படி என்னென்னலாம் ஆச்சோ எல்லாமே திருப்பி சேரப்போகுது. அப்போ நல்ல தொழில் முன்னேற்றங்கள் வரப்போகுது. வேலையில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது. அம்மா அப்பா கிட்ட இருக்கிற சண்டைகள், அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல உங்களுடைய மூத்த சகோதரனால் ஒரு நன்மைகள், சகோதர காரகத்துவத்தை அப்படியே இக்குவாங்க. இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் போய் எல்லா கிரகங்களும் சேரப்போகுது. நிறைய சொத்துக்கள் வரப்போகுது. ஏன்னா 3 4 அப்படிங்கிறது சனியோட வீட்டை குறிக்க போகுது. அது 5ஆம் இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய ஆன்மீக ட்ரிப்ஸ். 5 அப்படிங்கிறது நம்மளுடைய மனசம்மதோட கொஞ்சம் லேசினஸ் தான். சனி அந்த லேசினஸ் ஒரு விஷயத்த யோசிச்சாலும் மனசு அப்படியே செய்யறதுக்கு அப்படி தடங்கள் கொடுத்தாலும் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் உங்களை கேப்பபிளா கொண்டுட்டு போய் வெற்றி தரக்கூடிய ஒரு தருணம். அப்போ உங்களுடைய வேலையில மாற்றங்கள், தொழில மாற்றங்கள், பண வரவுகள். இப்போ 2ஆம் இடம் குரு வக்கரம். 2ஆம் இடம் குரு அப்படின்னாலே பெரும் பணம், குரு அப்படின்னாலே தங்க நகை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா குண்டா இருந்தவங்கள ஒல்லியா இருப்பீங்க. ஏன்னா குரு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒபீஸ் பிளானட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வக்கரமா இருக்கும்போது ஒல்லியா இருப்பீங்க. வக்கர நிவர்த்தி ஆகும்போது உடம்பு வரும், நல்ல சாப்பாடு எல்லாமே வரும். ஏன்னா இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே சாப்பாட்டில் கூட ஒரு என்ன சொல்றது ஒரு உரிமை கொடுத்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வேலை பளு. ஏன்னா சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்கும். உங்களுக்கு 10ஆம் பார்வையை 2ஆம் வீட்டை பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கும். இப்போ எல்லாமே மாற்றம். ஆனாலும் சனியோட பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் எடுக்கக்கூடிய சில பல முடிவுகளை நீங்கள் பொறுமையாக கையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய உணவு தானங்களை கொடுங்க. வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு உணவு தானம் கொடுக்கும்போது முக்கியமாக குரு அப்படிங்கிறது லட்டு தானம், உணவு தானம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா 2க்கும் 5க்கும் உரிய ஸ்தானம் வக்ரம் பெற்று இருந்து அது சரியாக வரும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்போ சனி பகவான் உங்களுடைய 2ஆம் பார்வையோட தாக்கத்தை குறைத்து விடுவார். எந்த பிரச்சனையும் தரமாட்டார். புண்ணியங்கள் செய்யும் போது சனி நல்லது தான் பண்ணுவார். அப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கணவன் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள், கணவர் மூலியமாக ஒரு வாகனம் வாங்குறது, கணவர் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவது, கணவர் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் விருச்சிக லக்னத்துக்கு இருக்கும். ஸோ கணவர் கூட 12ஆம் இடம் டிராவல் ஆகும்போது வெளிநாடு பயணங்கள், இல்லாட்டி சிறுதூர பயணங்கள் அப்படியே குடும்பத்தோட போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்திருக்கும்.
அதெல்லாமே வந்து இப்போ சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு. அப்போ வந்து உங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு இந்த டைம்ல பேசி சேர்ந்துக்கோங்க. ஒரு நல்ல டைம் தான் அது. எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் வரப்போகுது. குழந்தைகளால் ஆதாயம் வரப்போகுது, அம்மா அப்பானால ஆதாயம் வரப்போகுது. இது எல்லாமே முக்கியமா விருச்சிக லக்னத்திற்கு தாயினால் ஆதாயம் ஜாஸ்தி. அப்போ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாதகாதிபதியா வராரு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தை பாதகம். அப்போ வந்து அந்தந்த தசாபுக்திகளை வந்து தந்தைக்கான பாதகங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி வேலை செய்யும், இல்லாத போது ஒரு மாதிரி வேலை செய்யும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழந்தது எல்லாமே கொடுத்து உங்களை மேன்மையாக வைக்கக்கூடிய காலம் வரப்போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்க. நன்றி.